ஒரு மனிதனை அறிவாளியாக்குவது கஷ்டமா சுலபமா? ஒரு மனிதனை முட்டாளாக்குவது சுலபமா கஷ்டமா? இப்படி ஒரு கேள்வி கேட்டா ரொம்ப சுலபமா பதில் சொல்லலாம். முட்டாளாக்குவது சுலபம், அறிவாளியாக்குவது அவ்வளவு சுலபம் அல்ல, ரொம்ப கஷ்டமான வேலை. மக்கள் ஏமாந்து போறதுக்கு ரொம்ப விரும்புறாங்க. யாராவது தன்னை ஏமாத்த மாட்டாங்களா அப்படின்னு வெறி பிடிச்சு கூட போய் அலையிறாங்க. அப்படிதான் சொல்லணும். அதாவது ஒண்ணுமே சக்தி இல்லாத ஒரு சராசரியான மனுஷனை கடவுளாவே கும்பிட தயாரா இருக்கிறாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு வகையில தனக்கு அருள் செய்யக்கூடியவர், மிராக்கிள், அற்புதங்கள் செய்யக்கூடியவர். பாருங்க, எல்லா மதங்கள்லயும் பாத்தீங்கன்னா அற்புதம் தான் கடவுள், மிராக்கிள் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், நோய் பரவி போச்சு. எந்த விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் தாண்டி கடவுளை சிந்திக்கிற தைரியம் யாருக்காவது இன்னைக்கு இருக்கா பாருங்க. கடவுள்னா அவர் ஏதோ அதிசயம் பண்ணணும், அற்புதம் பண்ணணும், he must do some miracles அப்படிங்கிற ஒரு பைத்தியகாரத்தனமான எதிர்பார்ப்பு உலகம் முழுக்க உண்டாகி போச்சு. ஒரு சாமியாரை பத்தி சொல்லி அந்த சாமியார் மக்களை நல்ல வழிக்கு கொண்டு போவாரு, அறிவு ஊட்டுவாருன்னா அவர் பின்னாடி வரத்துக்கு யாரும் தயாராகவே இல்லை. கைய சுழட்டி அப்படி ஒரு விபூதி எடுப்பாரு. அப்படின்னா விபூதி தான் 8 நாக்கு விக்கிறானேடா, தெருவுல போனா 8 நாக்கு விபூதி விக்கிறான். இதுக்கு இவ்வளவு பெரிய சாமியார் கைய கால ஆட்டி விபூதியை வெளியே எடுக்கிறோமா என்ன? யாரும் இது ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் அப்படின்னா குங்குமம் வரும் அப்படின்னா என்ன குங்குமம் வரும்? குங்குமம் செய்யாம எங்கேயாவது வருமா என்ன? அவர் அப்படின்னா லிங்கம் வரும். இதுவே இப்படியெல்லாம் எங்க ஊர்ல ஒரு ஆளை சொல்லி உள்ள தூக்கி வச்சாச்சு. யோசிச்சு பாருங்க, ஏதாவது இதனால நன்மை இருக்கா? அதிசயம், அற்புதம் இதெல்லாம் தான் மதமா? மதம் என்பது என்ன? விவேகானந்தர் ஏதாவது அற்புதம் பண்ணாரா? பெரிய அற்புதம் பண்ணார். மனுஷனா இல்லாதவன மனுஷனா ஆக்குறார். அறிவில்லாத எத்தனையோ பேரை அறிவாளி ஆக்குறார். சாப்பாட்டுக்கு இல்லாத எத்தனையோ பேருக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணார். படிக்க வசதி இல்லாத எத்தனையோ பேரை படிக்க வச்சார். இதை விடவா பெரிய அற்புதம் பண்ண முடியும்? அவர் விபூதி வர வைச்சாரா? லிங்கம் வர வைச்சாரா? என்னத்தை வர வைச்சார் விவேகானந்தர்? விவேகானந்தர் மதம் இல்லையா? விவேகானந்தருடைய ஆன்மீகம் இல்லையா? விவேகானந்தர் காட்டிய வழி சரியான வழி இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்ன மதம்னா ஒரு அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், மாலை நீளமா வளர்ந்தது, அப்புறம் அதுல இருந்து ஒரு வண்டு பறந்தது, அப்புறம் உள்ள மண்ணுக்குள்ள போய் புதைஞ்சிட்டாரு, அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு தோண்டி எடுத்தாங்க. ஐய, இது என்ன எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமா இருக்கு வச்சு பாருங்க. மதம் என்பது பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கிறதா இருக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எதையும் பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. ஆச்சரியப்படுறதுக்காக பிறவி தரப்படல. இதை எப்படி சொல்றேன்னு தெரியுமா? விவேகானந்தர் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாரு, அம்மா எனக்கு வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரே ஒரு அறிவுரை சொல்லு. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தாய் நீ, எனக்கு நல்ல வழிகாட்டு அப்படின்னு தன் தாயிட்ட போய் விவேகானந்தர் கேட்கிறார். அவங்க தாயார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மகனே எதை கண்டும் அதிசயப்படாதே, ஆச்சரியப்படாது. நீ அதிசயப்பட்டுட்டா உன் அறிவு போயிடும். அன்னையோட நீ முட்டாள் ஆயிடுவ, அவங்க கிட்ட ஒன்ன ஒப்படைச்சிருவ, நீ வாழ்க்கை முழுக்க ஏமாந்து போயிடுவ. எதை பார்த்தும் அதிசயப்படாத, எதை பார்த்தும் ஆச்சரியப்படாத. இதான் தாயார் விவேகானந்தருக்கு சொன்ன அறிவுரை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவ்வளவு பெரிய ஞானின்னு உலகம் ஒத்துக்கிட்ட போது கூட அவரை பார்த்து விவேகானந்தர் அதிசயப்படல, ஆச்சரியப்படல. கொஸ்டின் பண்றார், நீ உண்மையிலேயே ஞானியா? நீ கடவுளை கண்டிருக்கிறியா? எனக்கு கடவுளை காட்டக்கூடிய சக்தி இருக்கா? நீ உண்மையிலேயே காட் மேனா? உனக்கு கடவுள் தன்மை இருக்கா? கடவுள்னா யாரு? 100 கேள்வி விவேகானந்தர் கேட்கிறார். அப்படி நீங்க ஒரு சாமியாரை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சீங்க, மொட்டை அடிச்சிருவான். பல சாமியார் அவன் மொட்டை அடிச்சுக்கான ஒழிய நம்மளை மொட்டை அடிக்கவே பிறந்திருக்கிறான். அடுத்த ஆள் எப்படி மொட்டை அடிக்கலாம்னு அப்படி ஒரு வெறியில இருக்கிறாங்க. எவ்வளவு கதைகள் கேட்கறேன்னு தெரியுமா? வீட்டுல பூஜை பண்ணாரு, சாம்பிராணி புகையை போட்டு பெருசா பூஜை பண்ணாரு, வீட்டுல இருக்க தங்க நகையெல்லாம் வச்சு பூஜை பண்ண சொல்லிட்டு அப்படியே அபேஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் கதை சொல்றாரு. அவர் வீட்டுல நடந்த சம்பவத்தை சொல்றாரு. அந்த சாமியாருக்கு ஒருத்தர் சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறார். எப்படின்னா, நான் பூஜை பண்ண போறேன், யாருமே அவங்க ரூமை விட்டு வரக்கூடாது, எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல போய் உட்காருங்க அப்படின்னு. ஏன் இவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி பண்ணிருக்கிறான். இப்படி எல்லாம் நடக்குது உலகத்துல. ஏன் மக்களுக்கு ஒரு விழிப்பே வரல? ஆன்மீகம் என்பது இதெல்லாம் இல்ல. நமக்குள்ள இருக்கிற அழுக்குகளை நீக்கி நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மையை நாம அடையாளம் காண்பதுதான் உண்மையான மதம், உண்மையான ஆன்மீகம்.
இந்த ஜென் பிலாசபில ஒரு அருமையான ஒரு இன்சிடென்ட், அதாவது அதிசயங்களோ அற்புதங்களோ நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு மைண்ட்ல லாக் ஆயிருக்கு, சிந்தனையை தடுக்குது அப்படிங்கறத அப்படியே உடைச்சு எறிதான். அருமையான ஒரு செய்தி. ஒரு குரு சிஷ்யர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். அப்ப சிஷ்யர்கள்ட்ட சொல்றார், நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், அந்த வாக்கியத்தை முடிங்க அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கு விடை சொல்லி முடிங்க அப்படின்னு. எல்லா சிஷ்யனும் ரெடியா இருக்கிறான். அவர் சொல்றார், 2 பேர் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், மழை பெய்கிறது, ஒருவர் மட்டும் நனையவில்லை. நிறுத்திட்டார். 2 பேர் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், மழை பெய்கிறது, ஒருவர் மட்டும் நனையவில்லை. இந்த வார்த்தையை முடிங்க, என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படி. உடனே ஒரு சிஷ்யர் இப்படி யோசிச்சார், ஒருவர் மட்டும் நனையவில்லை, அவர் கொடை பிடித்துக் கொண்டு போகிறார் அப்படின்னார். சிரிச்சார் குரு. இல்ல, அவர் கொடையோட போல. இன்னொரு சிஷ்யர் சொன்னார், மழை பெய்யற இடமா ஒருத்தர் நடந்து போறாரு, மழை பெய்யாத கட்டடத்துக்குள்ள ஒருத்தர் நடந்து போறாரு. இல்ல, 2 பேரும் ஒன்னாதான் போறாங்க. ஒருத்தர் ரெயின் கோட் போட்டிருக்கிறாரு, ஒருத்தர் ரெயின் கோட் போடாம இருக்கிறாரு. யாரு? இன்னொரு சிஷ்யர். இல்ல, 2 பேரும் ஒரே மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப யோசிக்கிறாங்க, என்ன மழை பெய்தது, இருவரும் போகிறார்கள், ஒருவர் மட்டும் நனையவில்லை அப்படின்னு சொன்னா எப்படி? அப்ப ஏதோ ஒரு பெரிய அதிசயம், ஏதோ ஒரு பெரிய அற்புதம். வார்த்தையை முடிக்க முடியாம திணறாங்க, குழம்பிட்டு. குரு சொன்னார், ஏன்டா இவ்வளவு குழப்புகிறீங்க, அந்த வார்த்தையை எப்படி முடிங்கடா? மழை பெய்தது, இருவர் சென்று கொண்டிருந்தார்கள், ஒருவர் மட்டும் நனையவில்லை, இருவரும் நனைகிறார்கள். இவ்வளவுதான் அந்த வார்த்தையை முடிக்கணும். இருவரும் நனைகிறார்கள் முடிச்சா என்ன அர்த்தம்? ரொம்ப சாதாரணமான விஷயம். நம்மளுக்கு சாதாரணமான விஷயமே தோணல, ஏதோ அசாதாரணமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கிறதால 100 கற்பனை பண்ற. நீங்க பாக்குற பல சாமியாட்ட எந்த சக்தியும் கிடையாது, எந்த எக்ஸ்ட்ரா பவரும் கிடையவே கிடையாது. நீங்களா ஏத்துறீங்க அவங்க மேல. அவர் சொன்னா பலிக்கும், அவர் பெரிய கடவுள் மனிதர், அவருக்கு பெரிய அதிசயம் இருக்கு, அது வெண்டக்கா ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏத்துறீங்க, அவர் தலைமையில கொண்டு போய் அவ்வளத்தையும் ஏத்துறீங்க. ஏற்றி உங்க போக்கஸ், உங்க ப்ரொஜெக்ஷன், உங்களுடைய திங்கிங் எல்லாம் கொண்டு போய் அவர் மேல ஏத்திக்கிட்டு ஒரு பெரிய அதிசய மனுஷனாக்கும், அற்புத மனுஷனாக்கும் அப்படின்னு சொல்லி மதத்தையே புரிஞ்சுக்காம நாம நடந்துகிட்டு இருக்கோம். மதம் என்பது அதிசயமோ அற்புதமோ உடையது அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த சொந்தமா நல்லா சிந்திக்கிறாங்க பாருங்க, அவங்க பார்வையே எப்போதுமே வித்தியாசமா இருக்கும். மகாத்மா காந்தி ஒரு பகுதியில போய் தங்கி இருக்கிறாரு. அங்க உலகத்தினுடைய உயரமான நீர்வீழ்ச்சி, நாயகரா இல்லை, அது வேற ஒரு நீர்வீழ்ச்சின்னு குறிப்பிடுறாங்க. உலகத்தினுடைய உயரமான நீர்வீழ்ச்சி இருந்துதான். அதை பாக்குறதுக்காக ஒருத்தர் கூப்பிடுறாரு, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. ஏன்? இல்ல, இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இல்லப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு. இல்ல, இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ காந்தி கேட்கிறாரு, நாயகரா அப்படிங்கிறாரு. நாயகரா உயரம் கிடையாது, அது பெரிய அகலமா கொட்டுது. அது கொட்டுறதை விட இது உயரம், ரொம்ப நீளம், மேலேந்து கொட்டுது. இவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரு அருவி, மேலேந்து கொட்டுற அருவி நீங்க பார்க்கவே முடியாது, வாழ்க்கையில பார்த்திருக்கவே முடியாது. காந்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இதை விட உயரத்துல இருந்து மழை கொட்டுது, அதையே நான் பார்த்திருக்கிறேன். நீ என்ன, இதை விட ஒசரத்துல மழை கொட்டுது, அதுதான் அடிக்கடி பார்த்திருக்கேன். அப்புறம் என்ன இந்த ஒசரத்துல கொட்டல பாக்கிறதுக்கு என்ன இருக்கு, வேற வேலை இருந்தா போய் பாருங்க. நான் இயற்கையை ரசிக்கணுங்கிறது வேற கருத்து. நான் அந்த இடத்தோட நீங்க தயவு செய்து வச்சுக்கிட்டு உடனே மண்டையை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காதீங்க. இது ரொம்ப உயரம்னு வியப்பு, இது மாதிரி உயரமே கிடையாது அப்படின்னு சிறப்பு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இதை விட உயரமா மழை பெய்யுது, எவனும் கவனி எப்படி யோசிக்கிறாங்க. எதையுமே ரொம்ப அதிசயமா அற்புதமா வியப்பா யோசிக்காதீங்க, இயல்பா எடுத்துக்கங்க. மதம் என்பது இயல்பானது. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற தீமைகளை அவனுக்கு நன்கு சுட்டி காட்டி அவனை சுத்தப்படுத்துவது. அதை தவிர வேற எந்த வேலை பண்ணாலும் அது மதத்தினுடைய வேலை அல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். வியப்பு, அதிசயம், அற்புதம், நடக்க முடியாததெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா மதம் சொல்வது குழந்தைத்தனமான எண்ணம். இது கடவுளை கேவலப்படுத்துற ஒரு முயற்சி. இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் பண்ணி கடவுள் தன்னை நிரூபிக்கணும்னு ஒன்னும் கட்டாயமே கிடையாது. இந்த எண்ணத்துல இருந்து தயவு செய்து வெளியில வாங்க, இயல்பா இருங்க, உண்மையா கண்டறியுங்க. அனாவசியமான குழப்பங்கள்ல கொண்டு போய் மதத்தை மேல தூக்கி வச்சுக்கிட்டு நடக்காததெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாம மதத்தினுடைய புனிதத்தன்மையை நமக்கு எடுக்க வேண்டாம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் உங்களுக்கு ஞானம் பிறக்க தொடங்கும் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன்.